பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் ஒரு வசனம் வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாத படிக்கு தமக்கு விரோதமாய் பாவைகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம கடவுளுக்காக பக்தியாக நிற்கணும், உண்மையாக இருக்கணும்னு போராடுறீங்களா? நிறைய உபத்திரவங்களை நம்ம கடந்து தான் போகணும். நிறைய காரியங்களை, நிந்தைகளை, அவமானங்களை, போராட்டங்களை எல்லாவற்றையும் நம்ம கடந்து தான் போகணும். முந்தின நாட்களை நினைத்து கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களால் ஆகிய மிகுந்த போராட்டத்தை நீங்கள் சகித்துத்தானே வந்தீங்க. இப்பொழுதும் கூட நம்ம எந்தெந்த இடத்துல நிந்திக்கப்படுறோம், அவமானப்படுத்தப்படுகிறோம், வேடிக்கையாக்கப்படுகிறோம். ஸோ எல்லாவற்றையும் பொறுமையோடு சகித்து கொள்ள அவரை நோக்கி பாருங்கள். அதற்குரிய பலனை அவரால் தான் கொடுக்க முடியும். நம்முடைய சுய பலத்தால் ஒன்றுமே செய்ய முடியாது. அவரை நோக்கி பாருங்கள். இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நாம் நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அவ்வளவு நன்மைகளை ஜனங்களுக்கு செய்தார். அவரையே இப்படிப்பட்ட விபரீதங்களை சந்திக்கும்படி செய்தார்களே, அப்போ அவரையே நாம் நோக்கி பார்ப்போம். அதற்கான பலனை நமக்கு தருவார். தாங்கிக் கொள்ளக்கூடிய பலனை தருவார். நம்முடைய முகத்தை கற்பாறையை போல் ஆக்கி கொண்டு அதிலிருந்து தப்பி கடந்து போகிற வழியையும் நமக்கு காண்பிப்பார். இந்த உலகம் நம்மை நியாயம் தீர்க்க போவதில்லை. இந்த உலகத்துக்குரிய காரியங்களில் நீங்கள் அதிகமான ஈடுபாடு கொள்ள வேண்டாம். உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதீங்க, ரொம்ப ஆச்சரியப்படாதீங்க. சந்தோஷப்பட்ட களி கூறுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாவித காரியத்துக்கும், எந்த சோதனையானாலும், எந்த வேதனையானாலும், இப்படிப்பட்ட விபரீதங்களை சகித்த அவரையே நோக்கி பாருங்கள். அவர் உங்களை ரட்சிப்பார். ஆமென். தேங்க்யூ.